மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பனுக்கு தங்க அங்கி கொண்டு செல்லப்படும் நிகழ்வை முன்னிட்டு நிலக்கல் பகுதியிலிருந்து பம்பைக்கு பக்தர்கள் செல்லும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. பிற்பகல் 1 மணிக்கு பிறகு பக்தர்கள் மலை ஏறி செல்லவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாலாஜி, பக்தர்களுக்கு என்னென்ன தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு, விவரங்கள். அம்ருத், சபரிமலை ஐயப்பன் கோயில்ல மண்டல கால நிகழ்வுக்காக அதற்கான ஏற்பாடுகள் துவங்கி உள்ளதான் சொல்ல முடியும். இன்று பார்த்தோம்னா பிற்பகல் 1:30 மணி அளவில் பம்பாவிற்கு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி கொண்டு வரப்பட உள்ளது. 1:30 மணி முதல் 3:30 மணி வரையும் அது பம்பாவில் உள்ள பம்பை கணபதி கோவிலில் பக்தர்கள் தரிசனத்துக்காக வைக்கப்படும். பின்னர் பார்த்தோம்னா 3:15 மணி போல அங்கிருந்து தலை சுமையாக 5 மணி 15 நிமிடத்துக்கு சரங்குத்தி கொண்டு செல்லப்படும். சரங்குத்தியில் தேவசம் போர்டு அதிகாரிகள், தந்திரி, மேல்சாந்தி ஆகியோர் அதனை வரவேற்று பூஜை அளித்து வரவேற்று 18 படி வழியாக அதை கொண்டு செல்வார்கள். பிற்பகல் போல, அதாவது மாலை 6:15 மணிக்கு இந்த தங்க அங்கி ஐயப்பனுக்கு சாத்தப்பட்டு தீபாராதனை நடைபெறும். இந்த தங்க அங்கி கொண்டு செல்வதற்காக பார்த்தோம்னா நிலக்கல்லில் இருந்து பம்பைக்கு காலை 11 மணி முதல் வாகனங்களில் செல்ல தடை விதித்திருக்காங்க. அதே சமயத்துல பார்த்தோம்னா பிற்பகல் 3 மணிக்கு மேல் தலை சுமையா கொண்டு செல்லும் போது பக்தர்கள் மலை ஏறவும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. மாலை 7 மணிக்கு போலதான் பக்தர்கள் பம்பையிலிருந்து சபரிமலை செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படும் என தேவசம் போர்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.